முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைப்பாறிய மரம்தான் இந்த மரம். இந்த மரத்தை சுற்றிலும் பல மைல்களுக்கு அப்பால் ஒரு மரம் கூட இல்லை. ஆனாலும் இன்று வரை இந்த மரம் நிலைத்திருப்பது அதிசயமல்லவா? இந்த அதிசயமான சிறப்பான மரத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைப்பாறிய அந்த அதிசய நிகழ்வை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மரம் ஜோர்தான் என்னும் இடத்தில் உள்ளது. ஜோர்தான் தலைநகரம் அம்மான் நகருக்கு வெளியே 2 மணி நேர தூரத்தில் இந்த மரம் அமைந்துள்ளது. மக்காவிற்கும் ஷாமுக்கும் இடையே இருந்த சாலை இந்த மரத்திற்கு அருகில் சென்றிருக்கிறது. ஒரு சமயம் மக்காவில் இருந்து ஷாமுக்கு வணிக குழுவுடன் தனது பெரிய தந்தை அபுதாலிபுடன் சிறுவனாக இந்த நபிகளாரும் சென்றார்கள். அப்பொழுது இறை தூதர் ஒருவர் கூடிய விரைவில் அரபு நாட்டிலிருந்து வருவார் என்று தங்கள் வேதம் மூலம் அறிந்து ஷாம் நாட்டு கிறிஸ்தவ பாதிரிகள் எதிர்பார்த்து காத்திருந்தனர். இவர்கள் வரக்கூடிய பாதைகளில் சில மட்டங்களை அமைத்து வருவோர் போவோரை கவனித்து வந்தனர். பழைய ஏற்பாட்டை மட்டும் பின்பற்றி வாழ்ந்த இவர்கள் தௌராத்திலும் இன்ஜீலிலும் கூறப்பட்ட இறுதி நபி வருகை பற்றிய தகவல்களில் முழு நம்பிக்கை கொண்டிருந்தனர். அதனால் இவர்கள் ஒவ்வொரு கூட்டத்தினரையும் உற்று கவனித்துக் கொண்டிருந்த பஹீரா எனும் பாதிரியார் அபுதாலிபின் வணிக குழு வருவதையும் கவனித்தார். அவர்கள் அந்த வழியில் இளைப்பாறுவதற்கு புஸ்ரா என்னும் இடத்தில் தங்கினர். அங்கேதான் இந்த மரமும் இருந்துள்ளது. இந்த கூட்டத்தினர் இந்த மரத்திற்கு கீழே வந்ததும் மேல் வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்த ஒரு அற்புத நிகழ்வை பஹீரா கண்டார். உடனே அவர்களில் ஒவ்வொருவர் பற்றியும் அறிந்து கொள்ள அவர்களை மனமுவந்து விருந்துக்கு அழைத்து வரவேற்று அனைவரும் வந்துவிட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு தாங்கள் அனைவரும் வந்துவிட்டதாகவும் தாங்கள் கொண்டு வந்த பொருட்களையும் தங்களுடன் வந்த பிராணிகளையும் கவனித்துக் கொள்ள ஒரு சிறுவனை மட்டும் மரத்தடியில் விட்டு வந்ததாகவும் மக்காவாசிகள் கூறினர். உடனே பாதிரியார் பஹீரா அவரையும் அழைத்து வாருங்கள் என்று கூறினார். பிறகு அங்கு சிறுவன் முகமது வந்தவுடன் அவர்களே உற்று பார்த்தார் பாதிரியார். மகனே, நான் சில கேள்விகளை கேட்பேன். அவற்றிற்கு லாத்து உஸ்ஸாவின் மேல் ஆணையாக நீ மறுமொழி கூற வேண்டும் என்றார்கள். பஹீரா இவ்வாறு பேசி முடிப்பதற்குள் சிறுவர் முகமதின் முகம் சிவந்தது. லாத்து உஸ்ஸாவின் மேல் ஆணையிட்டு என்னிடம் கேட்காதீர்கள். இவர்தான் வேதங்களில் கூறப்பட்ட இறுதி தூதர் என்பதை யூதர்கள் அறிந்தால் இவருக்கு தீங்கு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்றார்கள். இதனை கேட்ட அபுதாலிப்